டெலிட் ஆகிடும். நான் எப்படி சேர்ப்பேன்? இது வரைக்கும் 10 வாட்டி கொடுத்து என்னால் ஓட்டை சேர்க்க முடியல. இந்த வாட்டி டெலிஷன் ஆகிட்ட 1 மாதம் எப்படி நீங்கள் இது விஷயமா நீங்க ஏற்கனவே பேசியிருந்தீங்க இல்லையா, பதில் சொல்லியிருந்தீங்க. பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. எல்லாருமே இப்போ பாக்ஸ் கொடுக்கும்போது இப்போ இல்ல வாங்க டிராஃப்ட் ரோட்ல வாக்காளர் பட்டியல பேர் வரலனா அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம அந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தா ஈஸியா சொல்லிருக்கு. அதுல நீங்க உங்களோட ஆதாரோட பிளஸ் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேர் வந்து ஃபைனல் ரோல்ல வந்துரும். டிராஃப்ட் ரோல்ன்றது ரொம்ப டைம் கம்மி மேடம். சார் ஒரே நீங்க சொல்ற விஷயங்களும் இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்ற விஷயங்களை நாங்க ஈஸியில ஏற்கனவே நம்ம அனைத்து கட்சி கூட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் தலைமை நடந்ததையும் இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை வந்து நம்ம ஈஸியை நாளைக்கு எங்களுக்கு இருக்கிற தீர்வு இந்த சாகுபடி இந்த மேல்முறையீடு சொல்றி அப்பீல் அந்த விஷயங்களை உங்களோட கோரிக்கை தீர்வாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோட என்னன்னா சார் மேக்ஸிமம் அங்க களத்துல போசல வீட்ல ஸ்டூர் இருக்காங்க பாத்தீங்களா, ஆளு கட்சி எதிர்கட்சி 2 பேரும் அனுப்புங்க. டெத்து நாங்களே சொல்லிட்டு போயிட்டே பண்ணீங்களா ஒரு கையில கொடுங்க பாக்கணும் சார். பிஎல்எஸ் 2ல ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு 3 கட்சி இருக்கிறாங்கன்னா பிரதமர் கட்சி அலோவ் பண்ணுங்க. நாங்க சொல்லுவோம் ஆமா சார் இறந்துட்டாங்கன்னா அவங்களும் உண்மையை சொல்ல போறாங்க. சட்டம் உரிமையோட சொல்ல போறாங்க. அவங்க அச்சம் பட்டு போயிட்டே இருக்காங்க. அதையே ஒத்துக்க மாட்டீங்க. எங்க பெரியவங்க இறந்துட்டாரு அவங்க உண்மை போய் சொல்ல போறாங்க. நாங்க போய் சொல்ல போறோமா? பக்கத்துல வந்து ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருக்க தரீங்க. எதுக்கு இந்த இவ்வளவு கஷ்டம்? நாங்க சண்டையா போட வரோம். என்னங்க இன்னொரு இயக்கத்துக்கான விவாதம் உள்ளது. இது ஈஆர்ஓ தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங். தயவுசெய்து நான் அமைதியாக இருக்கேன். ஒரு பகுதிக்கும் போய் இந்த வேலையை செய்வாங்கன்னு நீங்க சொல்றீங்களா சார்? அதை அவங்களால உறுதிப்படுத்த முடியுமா? அவங்க அந்த பகுதிக்கு போய் கண்டிப்பா வேலை செய்வாங்க, 100% வேலை செய்வாங்கன்றதை உறுதிப்படுத்த முடியுமா? ஏன் அதை நான் கேட்கறேன்னா, தேர்தல் காலகட்டங்களில் அவங்க கிட்ட பூத் லிஸ்ட் கொடுத்து சொல்றீங்க. யாராச்சும் ஒரு பிஎல்ஓ முழுமையா போய் அந்த வாக்காளர்கள் கிட்ட போய் கொடுத்து சேர்த்துட்டாங்களா? இந்த வேலை மட்டும் எப்படி முழுசா நடக்கும்னு நீங்க சொல்றீங்க. இந்த பிஎல்ஏ 2 கிட்ட சொல்றீங்க. பிஎல்ஏ 2ஓட கன்சர்ன் இல்லாம பிஎல்ஓ எப்படி வேலை செய்ய முடியும்? ஒரு டெத் நீங்க ரிமூவ் பண்றேன்னு சொல்றீங்க, நீங்க போய் ஃபார்ம் கொடுங்கன்னு சொல்றீங்க. அந்த டைம்ல அவங்க போலியான ஒரு கருத்தை சொன்னாலும் பிஎல்ஏ 2 சொன்னாலும் ஏத்துக்கணும்ல. கட்சிகள் அனைத்து கட்சியால நியமனம் ஏற்பட்டவங்க தானே அவங்க. அனைத்து கட்சி கூட்டம் எல்லாம் பொதுவான பணம் எல்லாமே எல்லா அரசியல் கட்சியாலும் அவங்க சீட்ல உட்காருங்க, அப்பதான் அடுத்து பேச முடியும். இல்லைன்னா கூட்டம் முடிச்சுக்கலாம். அமைதியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்த ஒரு கூட்டத்தில் அமைதியா உட்கார்ற ஒரு அடிப்படை தன்மையை பார்த்துட்டு உட்காருங்க. செய்து உட்காருங்க. அப்ப அடுத்து அப்பதான் பேச முடியும். இல்லைன்னா கூட்டம் முடிச்சுக்கலாம்.
எல்லாரும் முதல்ல அவங்க இருக்கையில் அமருங்க ப்ளீஸ். சரி, காங்கிரஸ் சார்பாக பேசுங்க. காங்கிரஸ் இயக்கத்தில் யாரு பேசுங்க. இதுவரை மேக்சிமம் 3 கேள்வி வந்து கேளுங்க அந்த இயக்கம் சார்பா. ஃபோட்டோஸ்லாம் பழைய ஃபோட்டோஸ் இருக்கு, புது ஃபோட்டோ அப்டேட் பண்ணுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க லிஸ்ட்டில்? சார் இப்போ நம்ம அந்த எனுமரேஷன் ஃபார்ம்ஸ்லேயே ஃபோட்டோன்ற ஒரு ஒன்றது இருக்கு. இப்போ இருக்கிறவங்க ஃபோட்டோ மாற்றணுன்றவங்க அந்த ஃபோட்டோ ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த ஃபோட்டோவை நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். அது சரி மேடம். இப்போ ஒரு தெருவு வந்து இன்னொரு தெருவு தெருவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல அதே தெருவு பக்கத்தில் அதே பாகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி இப்போ சரி பண்ணுவீங்க? சார் இப்போ பிஎல்ஓக்கு நம்ம பார்ட் வைஸ் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்க போகிறோம். அந்தந்த பிஎல்ஓஸுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். சப்போஸ் அவங்களுக்கு லொக்கேஷன் ஏரியா எதனா ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னும் போது கண்டிப்பாக வந்து பிஎல்ஏ 2ஓட ஹெல்ப்பை வந்து கேட்பாங்க. கேட்கும்போது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எங்கே இருக்காங்கன்ற தகவலை சொன்னீங்கன்னா அவங்க ஃபீல்டுக்கு போய் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கறது அவங்க தான் கொடுக்கணும். அது அவங்களோட வேலை. ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஏற்கனவே நாங்கள் மீட்டிங்லேயே சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து பூத்ஸே கொடுக்குற மாதிரி பிஎல்ஓஸ் வந்து ஒரே இடத்துல உட்காந்து கொடுக்கறது யார்கிட்டையுமே கொடுக்கக்கூடாது. பிடிஎல் பார்ட்டி யார்கிட்டையுமே கொடுக்கக்கூடாது. அது வேற பார்த்து. ஏன்னா எஸ்எஸ்ஆர் நடந்து நம்ம எலெக்ஷனில் ஓட்டு போடும்போது பிஎல்ஓஸ் வந்து பூத்ஸே கொடுக்கலன்னா கூட அவங்க ஏதாவது ஒரு 10 ஐடென்டிஃபை டாக்குமெண்ட் இதை வச்சு ஓட்டு போட்டுருவாங்க. அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எஸ்ஐஆர்ல கம்பல்சரி எல்லா ஏரியாவுக்கும் போகணுன்றதுல நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அதை நாங்கள் வந்து உறுதி செய்யணும், ஃபாலோ பண்ணுறோம். நீங்க சொல்றீங்க கரெக்ட். ஆனா அந்த அனைத்து கட்சி கூட்டம்ன்ற போது அதுல தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு அதிகாரி சொல்றதை கேட்டுக்கணும். ஒரு அடிப்படையா அது நீங்களா இருந்தாலும் சரி, அவங்களா இருந்தாலும் சரி, அந்த ஒரு அடிப்படை மாண்பு கூட என்ன நான் சொன்னது ஒரு இயக்கத்தை சார்ந்த அவங்க பேர்ல நீங்க சொன்ன பாருங்க 10 வாட்டி திரும்ப அவங்க அதே பதில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே கொஸ்டினே கேட்கறாங்க. எது கேக்குறீங்க? கிட்டத்தட்ட 10 தடவை ஒரே பதில் திரும்ப சொல்லிருக்காங்க. அவங்க திரும்ப என்ன சொல்லிட்டே இருக்காங்க. மைக்க கொடுங்க. கேரண்டி பதிலே சொல்லாம மைக்க கொடுங்க. மைக்க கொடுங்கடா. இவரு ஒரே ஒருத்தர் தான் சார் பேசுறாரு. ஜோசப் பண்ண மட்டும் தான் பேசுறாரு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் பேசுறாங்க. மாத்தி மாத்தி பேசுறாங்க. நாங்க வந்து ஒரே முடிவுள்ள எந்த மாற்றமும் நடத்துவதற்காக இந்த கூட்டம் நடத்தப்படவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக தெரிவித்துள்ளோம். இப்போ இதுவரைக்கும் வட இந்திய பல மாநிலத்தவர்கள் இங்கே வசிக்கிறார்கள். குறிப்பாக நம்ம பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரேடியம் ரோடு பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் பக்கம் இருந்து தொடர்பாக வழியிலவே ஏறக்குறைய 1 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. இப்போ என்னுடைய தேர்தலில் நம்ம ஈக்கான பெற்ற வாக்கே 1,20,000 நினைக்கிறேன். 20,000 வாக்குகள் ஒரு தெரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம இப்போ என்ன கேட்கறாங்கன்னா அவங்க இங்கே வரக்கூடாது என்றோ அவங்களுக்கு வாக்கு கொடுக்கக்கூடாது என்றோ நம்ம இங்கே பேசவில்லை. நம்ம என்ன சொல்கிறோம், கொள்கை ரீதியாக இடத்துல எங்கள் தலைவர் அண்ணன் சீமான் அதை வந்து மறக்கிறாரு. இந்த கூட்டத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இப்போ பிஎல்ஓ போகிறாங்க, பிஎல்ஏ 2 வந்து உதவி பண்ணுவாங்க. இப்போ அந்த வட இந்திய மாநில தொழிலாளர்களுக்கு எந்த கட்சியின் பிஎல்ஏ 2 போய் உதவி பண்ணுவாங்க? இதை யார் போய் அனுப்புவது? அந்த பிஎல்ஓ யாருடைய உதவியை பெற்றுக் கொள்வார்கள் அல்லது யாரிடமிருந்து அந்த 50 விண்ணப்பங்களை பெற்று பசங்க என்ன பண்றாங்க? இவங்கெல்லாம் இருக்காங்களா? சார், இது உண்மையாக நடக்குது. எங்க வார்டில் போன வாட்டி
அந்த பிஎல்ஓ மேடம் கிட்ட சண்டையே போட்டோம். இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா கரெக்டாக இருக்கும் சார். ஏன்னா ஒரு பஞ்சா அந்த ஓட்டர் ஸ்லிப் இருப்பீங்களே, அது பஞ்சா ஒரு பையன் வச்சு கொடுத்துருந்தான். அதில் இந்த மாதிரிலாம் நான் இதுக்கோசம் தான் நான் நன்மகத்தன்மைன்ற ஒரு விஷயத்தை நான் கேட்ட காரணமும் இதுதான். ஏன்னா அவங்க பல எலெக்ஷனாக பார்த்துருக்கோம் சார். நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்க சொல்லி இப்போ எதிர்கட்சியாக இருக்க சொல்லி நாங்கள் பார்த்த விஷயம் பிஎல்ஓஸ் அவ்வளோ ஆக்டிவ் கிடையாது சார். 70 வயசில் வர 59 வயசில் வராங்க. அவங்களால வெயிலில் போய் நடக்க கூட முடியாது. அவங்கள போய் 900 ஓட்டை போய் தனிப்பட்ட மேலே போய் வாங்கி ஃபார்ம் ஃபில் பண்ணி ஒரு நாள் போனோம்னா இது சாத்தியமாகிற காரியமே கிடையாது. இது மறுபடியும் இதே மாதிரி லிஸ்ட்டு தான் 900 பேர் லிஸ்ட்டு தான் வரும். இந்த உண்மையான இது நீங்கள் பண்ணுறதோட ஒரு ஒரு உபயோகமே இல்லாமல் போயிடும். அதனால் இது கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கன்னு தான் எங்களோட ஒரு வேண்டுகோள். இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 எலெக்ஷனுக்கு ஓட்டே போடல. எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து போயிட்டு ஜிஎல்ஓ 2 போய் உட்காந்து எத்தனையோ வாட்டி எழுதி கொடுத்துட்டேன். அவங்களே கூப்பிட்டு எழுதி கொடுத்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஓட்டு இல்லை. அது வந்து டீச்சர் கிட்ட கேட்டால் நாங்கள் அனுப்புகிறோம்ப்பா வரலப்பா அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிடுறாங்க. கொஞ்சம் இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த கூட்டத்தை தொடர்ந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் சார், நான் கேட்டுக்கிறோம் சார். நீங்க என்ன ஒரு லிஸ்ட் போட்டுட்டு அதே தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் சொன்னா நீங்க நீக்கிறத தான் குறிப்பா இருக்கீங்களே தவிர நீங்க நீக்கணும் தான் அந்த உங்களோட சிஸ்டம் எடுத்து கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு இதுதான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் நீங்க பேசுறீங்க. எங்களோட கருத்துக்களை தயவு செய்து சொல்றேன், நீக்கிறீங்கல்ல அதே மாதிரி சேருங்க, ஸ்பாட்ல சேருங்க சார். நீங்க நீக்கிறீங்க, நான் கரெக்டா ஒத்துக்கிறேன். அதுல வந்து இந்த வார்டுல இந்த தெருவில் இருக்க ஓட்டு அதே தெருவில் 10 வீடு தள்ளி இருக்குன்னா அதே ஸ்பாட்ல சேருங்க. அப்பதான் கரெக்டா வரும். திரும்ப ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வரும்னா சாத்தியமே கிடையாது, டைமும் கிடையாது. ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க. சொன்ன சார், திரும்ப நான் வலியுறுத்துறேன். நீங்க ஒன்லி நீக்கிறத பத்தியே பேசுறீங்க. தயவு செய்து சொல்றேன், நீக்காதீங்க. நீங்க இல்லாத இறந்து போனவங்க நீக்கிங்க, இல்லாதவங்க நீக்குங்க. சிட்டானவங்க தயவு செய்து நீக்காதீங்க. அவங்க அந்த வழியிலே இருப்பாங்க, அந்த ஊர்ல தான் சந்திப்பாங்க. அதை மாதிரி விட்டு போன வாக்குகளையும் நீங்க தயவு செய்து சொல்றேன் அங்கேயே ஃபார்ம் 6 கொடுத்து அதே டைம் பீரியட் ஃபார்ம் 6 கொடுங்க. எங்க கட்சி டெய்லி சண்டை போட்டு தான் பண்றோம். செத்தவங்க வந்து சுடுகாட்டுல இருந்து ஆள் வச்சு ஓட்டு போட்டு போயிடலாம். அது எங்களால பண்ண முடியல. அதனால இந்த ஒவ்வொருத்தையும் போய் வாக்குறியா இத்தனை வருஷத்துல கிட்டத்தட்ட 10 வருஷமா வந்து இங்க இருந்தவர்கள் பட்டியல் நீங்க எடுக்கல. இன்னும் இருந்தவர்கள் பட்டியல் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. 10 வருஷமா செய்யாத இந்த 6 மாசம் நீங்க என்ன செஞ்சிட போறீங்க? இப்ப என்ன அவசியம் இருக்கு? இந்த இருந்தவர்கள் பட்டியல இந்த தேர்தல் முடிஞ்ச ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க எடுக்கலாம்ல. இருந்தவர்கள் வந்து ஓட்டு போட போறது இல்ல. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இறந்தவர்கள் வந்து ஓட்டு போட போறது இல்ல. அப்படி போட்டா அது கள்ள ஓட்டு தானே. நாம் தமிழர் கட்சி இறந்தவர்கள் சார்பாக ஓட்டு போட எனக்கு கள்ள ஓட்டு போட பழக்கம் நாம் தமிழர் கட்சி இல்லை. அப்போ பிற மாநிலத்தவருக்கு நீங்க வந்து ஏன் இந்த வாக்குரிமை கொடுக்கறத பத்தி யோசிக்கிறேன் நீங்க சொல்றீங்க. இப்ப பீகார்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் ஒரு நிமிஷம் இடைமறிச்சு பேசுறதுக்கு படிக்கணும். நாங்க பொறுத்த வரைக்கும் பிற மாநிலத்தவர்கள் இங்க ஓட்டு போடக்கூடிய இந்த சார்பு இந்த விஷயத்துக்கான விளக்கங்களை தான் நம்ம இசிஐயோட பிரதிநிதியா நம்ம உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அதுக்கான உங்க கருத்துக்கள் நீங்க மட்டும் இல்ல, இப்ப சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளோட கருத்துக்களும் ஏற்கனவே நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த விஷயங்கள்ல ஆலோசிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த உங்க கருத்துக்களையும் அதோட நாங்க பதிவு பண்றதுக்கான விஷயங்களை பார்க்கறோம். நன்றி. வேற யாராவது வாய்ப்பு இருந்தா பேசலாம். பகுதியில் இருந்துட்டு நிறைய மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அவங்களோட ஓட்டுரிமைகளை சரியான முறையில வெளியே எடுத்திருக்காங்களா? ஏன்னா நிறைய பேர் இந்த ஏரியாவில் இருக்காங்க, வெளியே போயிருக்காங்க. அவங்களோட ஓட்டுரிமைகளை சரியா வெளியே எடுத்திருக்காங்களா இல்லைன்றத ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு என்னோட கருத்து. அது சரியா எடுக்கப்பட்டிருக்காங்க. நம்ம ரொம்ப நேரமா இந்த வாக்காளர் வந்து இல்லாதவங்கள பேர் எடுத்துடுறோம், அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம், அப்ப சேர்த்துடலாம், ஆன்லைன்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த வாக்காளர்களை வாங்கி கொடுக்கறதுக்கு அரசியல் கட்சி நிர்வாகிகள் அவங்க தான் வந்து எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்றாங்க. பொதுமக்களா
போய் ஆன்லைன்லயோ இல்லை ஃபார்ம் கொடுத்துலாம் வாங்குறதுனா ரொம்ப கம்மி. நாங்கள் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறோம். அது எதர் ஆன்லைன்லயோ இல்லை ஃபிசிக்கலாக போயோ கூட. இன்னைக்கு சுச்சுவேஷனில் ஆன்லைனில் எவ்வளோ ஃபார்ம் சப்மிட் பண்ண முடியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை ஃபார்ம் சப்மிட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு லாகின்ல? நீங்கள் சொல்கிறீங்கல்ல அடுத்த ஆன்லைனில் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க ஆப்ஷன். அந்த லாகின்ல இன்னைக்கு ஆக்சுவலாக 6 ஃபார்ம் தான் சப்மிட் பண்ண முடியுது. இன்னைக்கு இப்படிதான் சுச்சுவேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களால் சப்மிட் பண்ண முடியாது. இன்னைக்கு அவ்வளோ பொதுமக்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஆன்லைனில் நீங்கள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சீங்கன்னா இருக்கிற லிமிட்டட் டைமில் எப்படி நாங்கள் எல்லாருக்கும் திருப்பி நாங்கள் அந்த ஓட்டர் ஐடி வாங்கி கொடுப்போம். அதனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை நீங்கள் எடுக்கணும். 6 என்ட்ரிஸ் இருக்கிறது இதை நீங்கள் நோட் பண்ணுறீங்களான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் நிறைய கருத்துக்கள் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் டெஃபினட்டாக நோட் பண்ணி இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒன்று இன்னொன்று நீங்கள் சொல்கிற ஒரு விஷயங்கள்லாம் கரெக்டு தான். ஆனால் இது வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் எல்லா இதிலையும் நடந்தக்கூடிய விஷயங்கள்ல மொத்தம் 8 to 10 பாயிண்ட்டுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்களும் தெளிவாகவும் சொன்னீங்க, விரிவாகவும் எல்லாருமே செஞ்சுருக்கீங்க. நாங்கள் அதை நோட் பண்ணிக்கிறோம். ரைட். இன்னொன்று இதில் வந்து இன்னொரு சில பிரச்சனை, அதாவது என்னோட நாங்கள் ப்ரிப்பரேஷனே இல்லாமல் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எங்களால் உண்மையாக பதில் சொல்ல முடியும். உண்மையாக பதில் சொல்ல முடியும். ஏதோ ஒரு இனத்தாலும் பதில் சொல்லலை. அப்ரிஷியேட் பண்றேன். இதுல இன்னொரு விஷயம் சார், நான் வந்து என்னோட வீடை நான் வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அதனால என் ஓட்டர் ஐடி நீங்க ஹெல்ப் பண்ணிட்டீங்க. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்டாங்க, என்னன்னா என் தெருவில் தான் என்னோட ஓட்டர் ஐடி அட்ரஸே இருக்கு. ஆனா பூத் மட்டும் அனகாபுத்தூர்ல போடுறாங்க. என் வீடு இங்க ஜமீன் பல்லாவரம்ல இருக்கு. ஆனா ஓட்டர் ஐடி அட்ரஸ் பாத்தீங்கன்னா என்னோட தெருவில் தான் இருக்கு. அப்படி இருக்கிறவங்க பேரை நீங்க நீக்க போறீங்க, கரெக்டுங்களா? அப்படி இருக்க பேரையும் நீங்க நீக்க போறீங்க. இப்போ நாங்க திருப்பி புதுசா அப்ளை பண்ணும்போது என்னோட பூத்துக்குள்ளேயே நீங்க அந்த ஓட்டை ஆட் பண்ணுவீங்கன்றது என்ன நிச்சயம்? ஏன்னா இன்னைக்கு நாங்க கொடுக்குற ஃபார்ம்ஸை உங்க பிஎல்ஓ ஆட் பண்றப்ப அவங்களுக்கு சரியா தெரியல, இல்ல மொத்தமா இது இப்பதான் நீங்க பிஎல்ஓக்கே எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி மொத்தமா தாம்பரம் அந்த வட்டாட்சியர் ஆஃபீஸ்ல தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தெருவை சரியா ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னா ஏதோ ஒரு தெருவில் போய் ஆட் பண்ணிடுறாங்க. அப்ப என்ன ஆகுது? பூத் மாறிடுது. இனிமே என்னாச்சும் இந்த மாதிரி பூத் மாறாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? ஏன்னா பூத் நம்பரை நாங்களே பிசிக்கலா என்டர் பண்றதுக்கு அங்க ஒரு ஆப்ஷனே இல்லை உங்களோட ஆன்லைன் ஃபார்ம்ல. அதனால என்ன ஆகுது? வந்து ஓட்டர் ஐடி எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிரும். பார்த்தா திருப்பியும் பழைய எங்கேயோ ஒரு பூத்துல இருக்கும். அப்ப ஃபியூச்சர்லயும் அவங்களுக்கு அவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து அவங்க பேரை நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதை நீங்க வந்து பூத்தையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. இதை வந்து ஒரு புது தகவல் தான், இதை நோட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு புது தகவல் தான். ஏற்கனவே வந்து டெலீட் ஆனவங்க மறுபடியும் அதே போலிங் ஸ்டேஷன்ல வரக்கூடிய இதை வந்து நம்ம உறுதிப்படுத்தணும்னு சொல்றீங்க. அதை நான் ஃபாலோ சார். இப்போ 13வது வார்டில்